Hello viewers, இந்த வீடியோவில் பரதநாட்டியம் காஸ்டியூம் ஸ்டிச்சிங்கோட part-4 ஸ்கர்ட் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறீங்க. காஸ்டியூம் ஸ்டிச்சிங்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டில் காஸ்டியூம் ஸ்டிச்சிங்கை பற்றின இன்னும் சில வீடியோஸ் இருக்குது, அதையும் பாருங்கள். இப்போ இந்த ஸ்கர்ட்டுக்கு தேவையானது பல்லு பீஸ் அண்ட் கொஞ்சம் நம்ம ஸ்கர்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தோம், அந்த பீஸையும் எடுத்துக்கிறேன். அதோட கொஞ்சம் பார்டர்ஸ். இப்போ இந்த பல்லுவோட சென்டரில் இந்த மாதிரி ஒரு பார்டரில் இருந்தும் ஒரு பர்டிகுலர் பார்ட்டை கட் பண்ணி அதை இந்த சைடு கொஞ்சம் அந்த சைடு கொஞ்சம் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு அதை சென்டரில் அட்டாச் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இப்போது இந்த மெரூன் கிளாத் எடுத்து ரெண்டு சைட்ஸ்லேயும் ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இது எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி இந்த பார்டரை பாட்டமில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக பார்டர் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போது அதுக்கு லைனிங் அட்டாச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். லைனிங் அட்டாச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போது ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணணும். ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் 4 இன்ச்சஸில் மார்க் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு அயர்ன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ப்ளீட்டுக்கும் 4 இன்ச்சஸ் எடுத்து அதை ஹாஃபாக மடித்தேன்னா எனக்கு 2 இன்ச்சஸ்க்கு ஒரு ப்ளீட் வந்துடும். ஒரு தடவை நீங்கள் மெஷர் பண்ணி அயர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 ப்ளீட் வரணும். அந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடும். 4 இன்ச்சஸ் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதை எடுத்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு அந்த மார்க் பண்ண இடத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வச்சு மடிச்சுட்டு அயர்ன் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு தடவை மடிக்கும்போது எனக்கு அட் அ டைம் 2 இன்ச்சஸ்க்குன்ற மாதிரி 2 ப்ளீட் கிடச்சிரும். இதே மாதிரி மற்ற இடத்துல எல்லாமே ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போது ஆப்போசிட் சைட்லேயும் அதே மாதிரியே ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு ப்ளீட்டையும் மடித்து வச்சுட்டு இந்த மாதிரி கார்னரில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு வரணும். இப்படி போடும்போது உங்களுக்கு அந்த அயர்ன் பண்ணது பொசிஷன் மாறாமையும் அந்த ப்ளீட்டோட லுக் நல்ல நீட்டாக ஷார்ப்பாக தெரியும். இப்போது எல்லா ப்ளீட்ஸுக்குமே அந்த மாதிரி ஸ்டிச் போட்டு வச்சுட்டேன். இப்போது இந்த 2 கார்னர்ஸையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணுறேன். இப்போது ரைட் ஆர் லெஃப்ட் சைடு ஏதாவது ஒரு சைடில் இந்த மாதிரி லைட்டாக ஓப்பனுக்காக கட் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை ஒரு கிளாத் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போது ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணணும். இந்த ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பாதி ப்ளீட்ஸ் ரைட் சைடில் டர்ன் ஆன மாதிரி இருக்கும், பாதி ப்ளீட்ஸ் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் டர்ன் ஆன மாதிரி இருக்கும். சென்டரில் அந்த பார்டர்ஸ் வரும். அப்படி தான் நம்ம ப்ளீட் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் முதல்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதை நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாதியாக பண்ணிக்கலாம். ஒரு சைடு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆப்போசிட் சைடில் உள்ளதை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். மாதிரி எல்லா ப்ளீட்ஸையும் ஒன்றா சேர்த்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போது ஸ்கர்ட்டுக்கு எப்பயும் ஒரு பெல்ட் வைப்போம், அந்த மாதிரி ஒரு பெல்ட் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கர்ட் ரெடி ஆகிடுச்சு. இது வரைக்கும் 4 பார்ட் தைச்சி முடிச்சிருக்கோம். அடுத்தது ஃபைனலாக 5th பார்ட் ஃப்ரில் பீஸ் பண்ண போகிறோம். ஃப்ரில் ஷார்ட் ஃப்ரில், ஃபேனுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.